தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறையப்பட வேண்டும். இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறையும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இருதயம் வார்த்தையினால் நிறையும் பொழுது வாயில வெளிப்படுறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையைத்தான் நம்ம வாயிலிருந்து பேசுவோம். அப்ப அந்த பேச்சை எப்படி இருக்கும்னா விசுவாச பேச்சா மாறிடும். தேவனுடைய வசனங்கள் இருதயத்தை நிறைக்கும் பொழுது கேட்க 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 இருதயம் விசுவாசத்தை பிறப்பிக்கும். அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா பேச ஆரம்பிப்போம். அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். சாதாரணமாக பேசும்பொழுது கூட உங்களுடைய பிரச்சனைகளை பேசாதீங்க, பிரச்சனைக்கு பதிலாக அந்த பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல, அப்போ பிரச்சனைகளை பார்த்து பேசுகின்றார். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஜெபம் அப்படின்னா ஏனோ தானோன்னு எதையோ சொல்கிறது ஜெபம் இல்லை. தேவன் எதையெல்லாம் நமக்கு வாக்கு தத்தமாக அருளி செய்திருக்கிறார், எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த பரிசுத்த வார்த்தையில். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் தேவனுடைய சித்தம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பலிக்கணுன்றது தேவனுடைய சித்தம். தேவன் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க விரும்புகிறார். அப்போ ஜெபம் அப்படின்னு போகும்பொழுது, ஆண்டவரே நீர் இதை சொல்லி இருக்கிறீர், இதை எனக்கு செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். சரி, அப்போ சாதாரணமாக பேசும்போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை பேசணும்னு பார்த்தோம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது, நாங்கள் அந்த மாதிரி பேசுகிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன் நடக்கலை? அதில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். வாசிங்க இப்போ மறுபடியும் மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணுங்க? விசுவாசியுங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று கவனிங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ண சொல்றாரு. முதல்ல வாயில சொல்லிடு, சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்ப சொல்லிட்டு அப்படியே விட்டுருன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்களும் நானும் டெய்லி என்ன பண்ணுவோம்? 100 முறை கூட சொல்லிடுவோம். ஆமா, இப்படி எப்படி ஆகட்டும், என் கடன் பிரச்சனை நீங்கட்டும், வியாதி என்னை விட்டு போகட்டும், என் குடும்ப சமாதானத்தோடு இருக்கட்டும், அப்படி நிறைய வாக்கு தத்தங்களை எடுத்து தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்னா அறிக்கை செஞ்சிடும். ஆனால் இதுக்கு அடுத்ததான் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, இது வாயில சொல்றதோட நிறுத்திடாம இப்ப இருதயத்தில் என்ன, அங்க பாருங்க, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணுதல், இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணுதல் பைபிள்ல எல்லா இடத்துலையும் வருது பாருங்க, எல்லாமே இல்லையா? அப்ப வெறும் வாயில சொல்லிட்டதோட நிக்காத, இப்ப இருதயத்துல நான் சொன்னபடிதான் ஆகும் அல்லது நான் ஜெபம் பண்ணபடிதான் ஆகும் அப்படின்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஒரு காரியத்தை ஜெபம் பண்றோம், நான் ஜெபம் பண்றத நிச்சயமா பெற்றுக்கொள்வேன், நிச்சயமா பெற்றுக்கொள்வேன்னு நம்ம என்ன பண்ணணுமா? மனசுல விசுவாசிக்கணுமா, இருதயத்துல விசுவாசிக்கணுமா, அப்பதான் அது நடக்கும்ன்றார். இந்த 2 வசனங்கள்லயும் இருக்கிறத ஒரே வசனத்துல, மத்தேயு 21:21 ஒரே வசனத்துல சொல்றார். இதே சம்பவம் தான் அங்க வேற மாதிரி சொல்றார். அதையும் வாசிச்சிருங்க. மத்தேயு 21:21 வாங்க.
இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். பாருங்க, இந்த ரெண்டு இடங்கள்லயும் இந்த சந்தேகத்தை பத்தி பேசுறார். ரெண்டு இடங்கள்லயும் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாங்க. பாருங்க, இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிச்சா இது நடக்கும்ன்றாரு. ரெண்டு இடத்துலயும் அதே தான் இருக்குது. உங்க உள்ளத்துக்குள்ள சந்தேகப்படாம விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா இது நடக்கும் அப்படின்றார். இப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இருதயத்துக்குள்ள சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது. நம்ம இருதயம் பாருங்க, பொதுவா சந்தேகத்தினால நிறைஞ்ச இருதயம். சில பாருங்க, உங்களுக்கு சந்தேகம்னா என்னன்னு தெரியும் தானே? சந்தேகம்னா டவுட் பண்றது. சந்தேகம் எங்கேருந்து வருதுன்னா, அதனுடைய முக்கியமான அதனுடைய ரூட் எங்கே இருக்குதுன்னா, இந்த பிசாசு பாருங்க, ஆதியில் மனுஷனை வஞ்சிக்கும் போது அவன் முதல்ல இந்த சந்தேகத்தை தான் எழுப்பினான் பாருங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து பிசாசு பேசும் பொழுது என்ன பேசுகிறான்னா, தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை எதையுமே என்ன பண்ணிட்டாரு, புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அப்படின்னு கேட்கிறான். நீங்க நல்லா கவனிங்க, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி விருட்சங்களையும் கர்த்தர் இந்த மனுஷனுக்காகத்தான் படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கனி விருட்சத்தையும் நீங்க புசிக்கலாம், ஒரே ஒரு கனியை மட்டும்தான் என்ன பண்ண வேணாரு, புசிக்க வேணான்னு சொன்னார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதீங்க, மற்ற சகலத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு அனுபவிங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா தேவன் சொன்னதை அப்படியே உல்டா பண்ணி இந்த பிசாசு தேவனை சந்தேகப்பட வைக்கிறான் பாருங்க. இதுதான் வேறு. இந்த இடத்துல இருந்து தான் மனுஷன், என்ன பாவ சாயல்ல வந்த மனுஷன் அவன் காலமெல்லாம் கடவுளை சந்தேகப்படுறான் பாருங்க. ஏன்னா அந்த சந்தேகம் வந்ததுனால தான், கடவுள் எனக்கு இதை விலகிட்டாரா, அப்போ கடவுள் எனக்கு நல்லது செய்யலையா, எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறாரு, அதை பார்க்கவே இல்லை, இந்த ஒரே ஒரு கனியை புசிக்க வேணான்னவனே அப்போ அவர் என்ன ஏன் இப்படி பண்ணுறாரு, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு. நம்ம பல நேரத்தில் கேட்குறோம்ல, 1000 நன்மை செஞ்சிருப்பார் தேவன், அதெல்லாம் விட்டுருவோம். இருக்கிற சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம பாஷையில் சொன்னால் ஒரு கால்னா பிரச்சனை இருக்கும், அதை வச்சுக்கிட்டு கடவுள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரிலன்னுவோம்ல, அதே மாதிரி தான். அப்படி ஏன் பண்ணாரு அப்படின்ட்டு அங்கேயே போதும் மனசு, அந்த கனிக்கிட்டே. தயவு செய்து அதை வாசிங்க பார்க்கலாம். அந்த பிசாசு சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. 3வது அதிகாரத்தில் ஆமா, முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமா, உண்டோ. தேவன் பேர்லயே ஒரு சந்தேகத்தை எழுப்புறது தான் பிசாசனுடைய வேலை. தேவனை சந்தேகப்பட்டுட்டா, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நாம இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்றோம்னா பிரசங்கம் கேட்குறோம். காலையில இருந்து இப்போ கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட எங்க ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க போறோம். இங்க இருக்கிறதனுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையை நாம கேட்கணும், அந்த கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம போகணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன எண்ணத்தை பிசாசு உங்க உள்ளத்துல விதைச்சிட்டா போட்டோம். ஆமா, பிரசங்கம் கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, பிரசங்கம் கேட்டா சாப்பாடு வந்துருமா, பிரசங்கம் கேட்டா வாடகை கட்டிடலாமா, பிரசங்கம் கேட்டா என் கடல் பிரச்சனை தீர்ந்துருமான்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல வந்தா முடிஞ்சிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள தடையா இருப்பதற்கு இந்த ஒரு எண்ணம் போதும். ஏன்னா பிரசங்கத்தின் மூலமா நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறீங்க. அந்த வார்த்தை வந்து தான் உங்களை வாழ்விக்க போகிறது. ஆனா அந்த நல் வாழ்க்கைய, தேவன் அருளுகிற அந்த பரிபூர்ண ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த சந்தேகம் என்னும் விதைய பிசாசு என்ன பண்ணிடுறான்னா, நமக்குள்ள என்ன பண்றான், விதைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் வந்து ஏவாள் கிட்ட, தேவன் உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே சந்தேகம் உள்ள வந்துருச்சு. சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம்
அடுத்தது துணிச்சல் வந்தது, கீழ்ப்படியாமை. சுயமா ஏதாவது பிரயாசப்படலாம் நினைச்சு கீழ்ப்படியாமைக்குள்ள மனிதன் என்ன பண்ணிட்டான்னா போயிட்டான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சந்தேகப்பட வைக்கிற, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இது பிசாசினுடையது. எப்பயும் நீங்க ஞாபகம் வச்சுங்க, இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை துளி அளவும் சந்தேகப்படாம இருதயத்துல விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு முறை பில்லி கிரஹாம் என்கிறதான ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஊழியரிடத்துல ஒரு பத்திரிகையாளர்கள் சில நேரத்தில் அது இந்த விசுவாசத்திற்கு எதிராக சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சில நேரங்கள் உலகத்தில் இந்த பைபிள் காலேஜில் அப்போலஜெட்டிக்ஸ்னு ஒரு பாடமே நடத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் விசுவாசத்துக்கு மாறாக இந்த உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, விசுவாசத்துக்கு மாறான இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா போதிப்பாங்க பைபிள் ஸ்கூலில். அதில் அந்த பில்லி கிரஹாம் கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பாருங்கள், சில நேரத்தில் இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் ரொம்ப நம்ம அறிவை நாம் கொண்டாடுற உலகத்துக்குள்ளே இருக்கிறோம், அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சில இடத்துல நல்லது, ஆனால் அதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் நாம. இல்லைன்னா எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் அப்படியே போனோம்னா ரொம்ப கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு இந்த பில்லி கிரஹாம் கிட்ட. என்ன கேட்குறாருன்னா, ஐயா, உங்களுடைய பரிசுத்த வேதத்தில் யோனா புத்தகத்தில் யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தார் என்று எழுதி இருக்கிறது. இது கொஞ்சம் அறிவியலுக்கு முரண்பாடாக இருக்குது. இது நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் ஆய்வு செய்து நிரூபணம் பண்ண முடியாத சில விஷயங்களாக இருக்க, நிரூபிக்க முடியாத தகவலாக இருக்க. ஏன்னா உலகம் எதை நம்புதுன்னா, எது ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படுகிறதோ அதைத்தான் உலகம் என்ன பண்ணுதான் நம்புகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைன்னா அதை எதெல்லாம் ஃபேக்ட் இல்லையோ அதெல்லாம் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? எது ஆய்வுகளுக்கு உட்படாமல் சந்தேகத்துக்குரியதாக இருக்குதோ, இப்படி இருக்கலாம்னு நாம் நினைக்கிறோன்னு சொல்கிறத நாம் என்ன சொல்கிறோம், அனுமானங்கள். ஹைப்போதீசிஸ்ன்னு என்னது? அனுமானங்கள். இப்படி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிற அனுமானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது ஏற்றுக்கொள்கிறது கடினமாக இருக்குதே அப்படின்னு. அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சரிதாங்க, நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்குது இல்லை, இது எழுதி இருக்கிறதுனால, மீனின் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தார்னு எழுதி இருக்கிறதுனால அதை நான் நம்புகிறேன். அதே புத்தகத்தில் கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தா, யோனாவோட வயிற்றுல பெரிய திமிங்கலம் 3 நாள் இருந்ததுன்னு மாற்றி எழுதியிருந்தா கூட அதையும் நான் நம்புவேன். எப்படி? நீங்கள் இதை நம்ப முடியுதான்னு கேட்குறீங்களே, இதை விசுவாசிக்க முடியுதான்னு கேட்குறீங்களே, இதை அப்படியே உல்டாவா பண்ணி எழுதியிருந்தா கூட நான் நம்புவேன். ஏன் அப்படின்னா, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கவனிங்க, சிலுவையை குறித்ததான உபதேசம் சில நேரத்தில் எல்லாருக்குமே அது புரியாது. சில நேரத்தில் எல்லாருக்குமே அது ரொம்ப ஞானமா தெரியாது, அது கொஞ்சம் பைத்தியமா தெரியும். ஆனா அப்படி பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே சிலரை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அந்த பைத்தியமாய் தோன்றுகிற அந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு என்னவா இருக்கிறது? தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பதில் அவர் சொன்னதும் கம்முன்னு போயிட்டாரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், வேதத்தில் எழுதி இருக்கிற எந்த வார்த்தைகளையும், எழுத்தின் எந்த உறுப்புகளையும் நாம என்ன பண்ண முடியாதுன்னா மறுதலிக்க முடியாது. சகல வார்த்தைகளையும் நமக்கானது, தேவன் நமக்காக எழுதி கொடுத்த ஆசீர்வாத பத்திரம் இது அப்படின்னு அதை முழுக்க நம்பணும். ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் அப்படியே முழு இருதயத்தோட நாம விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. எந்த வேத பகுதியை வாசிச்சாலும் அதுல கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் சந்தேகமே வரவே கூடாது. அப்படி சந்தேகம் வருதுனாலே அந்த சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருகிறான். நீங்க அந்த பிசாசை உங்க ஆவியில கடிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்துகிற
சத்துருவே உன்னை நான் கடிந்து கொள்றேன் அப்படின்னு அந்த அசுத்த வல்லமைகளை கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. கவனிங்க, யாக்கோபு ஏன் இந்த சந்தேகம் வந்துட்டா கஷ்டமாங்க, சந்தேகம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாக்கோபு எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் முதல் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் என்ன எழுதுறாரு தெரியுமா? சந்தேகப்படுகிறவன், வாசிக்கிறீங்களா? சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்றாரு. ஏன்னா சந்தேகம் ஒன்று உள்ள வந்துருச்சுனாலே ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தயவு செய்து வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆமா, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற, கவனிங்க, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒரு கடல் அலை. பாருங்க, ஒரு கடல் அலை என்ன பண்ணுதுன்னா, அலை வரும், என்ன அது அதோட நினைப்பு என்னன்னா, நான் கரையை விட்டு தாண்டிடுவேன்னு வரும். ஆனா ஒரு நாள் அது கரையை விட்டு என்ன பண்ணாது, தாண்டவே தாண்டாது. அது கரையை விட்டு தாண்டனா அதுக்கு ஏதாவது சுனாமி மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். சரியா? அது வரும், ஒரு நாள் அதை அடைய முடியாது. அந்த மாதிரி தான் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபடுகிற கடலின் அலைக்கு என்ன பண்றான்னா ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், நல்லா கவனிக்கணும், இதான் முக்கியமானது. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன ஒரு பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? சந்தேகப்படுகிற மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வல்லமையை, தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நாம இதெல்லாம் சுதந்திரிக்க முடியும்னு சொல்ற இந்த சுவிசேஷத்தை யாராவது ஒருத்தர் சந்தேகப்படுவான்னா, வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது, எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்ப நினைச்சு கூட பார்க்காத கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது ஆசீர்வாதம் வரும்னு. ஏங்க அப்படி சொல்ற? ஏன்னா உனக்குள்ள சந்தேகங்கள் இருக்கிறது. கவனிங்க, சந்தேகம்ன்றது நான் சொன்ன மாதிரி மனுஷனுடைய இயல்பான ஒரு தன்மை உள்ள வந்துருச்சு, பாவத்தன்மை உள்ள வந்துருச்சு. ஆனா இந்த சந்தேகத்தை மாற்றணும். தேவனுடைய வார்த்தையினால தான் இந்த சந்தேகம் கூட என்ன ஆகும்னா மாறும். அதுக்கு பாருங்க, ஒரு முக்கியமான 3 காரியங்களை வேகமாக சொல்லி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த சந்தேகன்றது இருதயத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஓடிட்டு இருந்தால் கூட தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது தடுத்துக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளங்களில் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற சந்தேகத்தை நீக்கணும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்கணும், என் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்கணும்? இந்த சந்தேகத்துக்கு காரணம் அவிசுவாசமா? இப்போ நம்ம அதில் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. இந்த சந்தேகம்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவிசுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அவிசுவாசம் வந்தால் தான் இந்த டபுள் மைண்ட் வரும். அவிசுவாசம் வந்தால் இருமனம் வரும், இருமனம் வந்தால் சந்தேகம் வந்துடும். பிரைஸ் காட், அல்லேலூயா. இது 3 ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவிசுவாசம், இருமனம், சந்தேகம், இது 3 ஒன்னோட ஒன்று கனெக்டட். இது 3 ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தயவு செஞ்சு இது எங்கேயும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்காதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம்னா, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் இல்லையா? அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு தகப்பன், ஒரு அப்பா தாம் பிள்ளைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனா, திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஒரு அசுத்த ஆவி பிடிக்குது. கவனிங்க, அசுத்த ஆவி பிடிக்குது. அந்த அசுத்த ஆவி பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆவி பிடிச்ச உடனே அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஆவி பிடிச்ச உடனே ஃபிக்ஸ் மாதிரி வருது. இவன் ஃபிக்ஸ் வந்த உடனே கரெக்டாக அந்த பையனை, நல்லா கவனிங்க, எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் வந்தோடனே கீழெல்லாம் விழலை. அந்த ஃபிக்ஸ் வந்தோடனே அந்த ஆவி எடுத்துன்னு போய் என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக எங்கே நெருப்பு இருக்குதோ நெருப்பு எரியிற இடத்துல தள்ளுது, இல்லைன்னா நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் தள்ளுது. 2 இடத்துல தள்ளுது. ஒன்று நெருப்பு இருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் தள்ளுது, இல்லைன்னா தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் தள்ளுது. பிசாசனுடைய வேலையே வேதம் சொல்லுது இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில், அவன் கொல்லவும் திருடவும்
அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். எப்படியாவது இந்த பையனை கொன்றணும். பிசாசு எப்படி போராடுறான் பாருங்க. எப்படியாவது இந்த பையனை அழிச்சிடணும், அவன் உயிரை நம்ம பாஷையில் சொன்னா காவு வாங்கிடணும்னு சொல்லி எடுத்துட்டு போய் நெருப்புல இல்லைன்னா தண்ணியில தள்ளுறதுக்கு பண்ணுது. இப்ப இந்த அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கி இருக்கிறார். எத்தனையோ இடத்துக்கு போயாச்சு, இந்த பிள்ளைக்கு சுகமே ஆகலை. அவருடைய சீஷர்கள் கிட்ட கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு இந்த ஊருக்கு, அங்கே போனால் நல்லாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சீஷர்கள் கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பேய் போல அந்த அசுத்தாவி ஓடலை. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட இப்போ அந்த அப்பா டைரெக்டாக வந்துட்டார். சீஷர்கிட்ட கூட்டு போனார், சரியாகல. இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட டைரெக்டாக வந்துட்டார். இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை 2 விதமாக ஹேண்டில் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க. இப்போ அந்த அப்பா அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறார் பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த பையன் அசுத்தாவி பிடிக்குது, அது பிடிக்கும் போதெல்லாம் அவனை அலக்கழிக்குது, அவனை தீயிலும் தண்ணீரையும் தள்ளுது. சீஷர்கள்கிட்ட கொண்டு வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, அவனை இந்த பிசாசை துரத்த முடியல. அப்படின்ன உடனே இயேசு கிறிஸ்து முதல்ல சீஷர்களை பார்த்து சீஷர்களுக்கு கொஞ்சம் டோஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். பாருங்க, சீஷர்கள் கூட வச்சிருக்கிறவங்கள செமையா கொஞ்சம் கடிச்சு விட்டுறாரு. ஏன்னா சில நேரத்தில் என்னதான் பிரசங்கம் கேட்குறீங்க நீங்க, என்னதான் உங்களுக்கு புரியுது, என்னதான் கத்துக்கிறீங்க நீங்க அப்படின்னு. ஏன்னா கூடவே வர்றீங்கல்ல, எல்லா பிரசங்கத்தையும் நீங்க கேட்குறீங்க, என்னதான் கத்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் பயங்கரமா கடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த அப்பாவை ஹேண்டில் பண்றாரு. முதல்ல சீஷர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாரு படிங்க பார்க்கலாம். சீஷர்கள் கிட்ட என்ன கேட்கிறாரு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே. இதெல்லாம் மார்க் 9ஆம் அதிகாரத்துல இருக்குது. மார்க் 9ஆம் அதிகாரத்துல நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 19. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். நல்லா கவனிங்க. முதல்ல விசுவாசம் இல்லாத சந்ததி, அவங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசமே இல்லடா அவங்களுக்கு, ஒரு பேயை கூட துரத்த முடியாது அவங்களால. சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. நம்ம கூட பாருங்க, சில நேரத்தில் நம்ம விசுவாச மக்கள் கூட பேய் ஓட்டணும்னா யாராவது பெரிய பாஸ்டர் வந்தால் தான் பேய் ஓட்டணும்னு நினைப்பான். கிடையாது. வசனம் சொல்லுது, இதே மார்க் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நீ தேவனுடைய விசுவாசியா, தேவ பிள்ளையா, நீ ஜெபம் பண்ணா பேய் ஓடும்ன்றாரு. ஆமாவா இல்லையா? சில ஆட்கள் அப்படி ஓடுமா ஓடாதா? இல்லையா? நாங்களாம் ஜெபம் பண்ணா பேய், நீ ஜெபம் பண்ணாதான் பேய் ஓடும். இவனே தான் ஒரே பயத்தில் தானே இருக்கிறான். நைட்டு 10 மணிக்கு மேலே பாத்ரூமுக்கு போகிறதுக்கே பாட்டு தானே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன்றான். இவன் பாட்டு, இவனுக்கே பயம் வந்துடுது. எங்க பாம்பு பிசாசை தருத்துருது. அதனால விசுவாசிகள் நீங்க அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்கள் வசனம் சொல்லுது. அப்ப சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்றார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருப்பேன், உங்க விஷயத்துல நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. நானும் பொறுத்து பார்த்துட்டேன். உங்களுக்கு சொல்றது என்ன பண்ணவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது, அவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்றார். முதல்ல இவங்களை ஒரு டோஸ் கொடுத்துட்டாரு, விடுன்னு விட்டுட்டார். இப்போ அவனை கொண்டு வந்த உடனே இவரை பார்த்த உடனே ஆவி அலறுது பாருங்க. இவர் கொண்டு வாங்கன்னு பையனை கிட்ட கொண்டு போன உடனே பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமா அலக்கழித்து தரையில உருள்றான் பிறல்றான் அந்த பையன். அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாரு, இது எவ்வளோ நாளாக இருக்குது இவனுக்கு இந்த மாதிரி அப்படின்னா. அந்த அப்பா சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இது கேட்கறதுக்கு, அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி இருக்குதுங்கன்றாரு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே பலவீனம்னா அந்த அப்பா எவ்வளோ வேதனைப்படுவான் பாருங்க. ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ரொம்ப முடியாது. ஒரு நாள் ஒரு காய்ச்சல் ஜுரம் அப்படின்னா அதுவே நம்மளால் தாங்க முடியல. அந்த காய்ச்சலுக்கு தலைவலிக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஓடியாரோம், அந்த மருந்து இந்த மருந்து ஊற்றுறோம், இந்த கஷாயம் அந்த கஷாயம் கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு சந்தோஷம், இல்லைன்னா பிள்ளைங்க தோண்டிட்டாங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் நாலு சின்ன வயசுலேருந்து இவங்கிட்ட என்னென்ன பாடுபட்டுருக்கிறான்னு தெரில. இந்த குழந்தைய சுகமாக இன்னும் நம்ம எங்கெல்லாம் ஓடனானோ என்னெல்லாம் பண்ணானோன்னு தெரில. ரொம்ப வேதனை அந்த தகப்பனுக்கு, அப்படிப்பட்ட வேதனையோட. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப கவனிக்கணும் நீங்கள் பேரண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இது அசுத்த ஆவி சின்ன வயசில் வந்து அந்த குழந்தைய பிடிச்சிச்சு. கவனிக்கணும், அதான் பாயிண்ட்டு.
அசுத்தாவி பிடிச்சதுனால வியாதி வந்திருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வளங்க. எப்போ பிள்ளைங்களை காலைல எழுந்தால் ஜெபம் பண்ண வைங்க. நைட்டில் படுக்கும்போது பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள தூங்க வைங்க. கர்த்தருடைய நிழல் அவங்கள பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய மகிமை அவங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் கூட இருக்கட்டும். ஏதோ பிள்ளைய பெற்றுட்டோம், சோறை போட்டுட்டோம், ஸ்கூலில் சேர்த்துட்டோம், ஃபீஸை கட்டிட்டோம், அப்படி விட்டுறாதீங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா செய்வீங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, உங்கள் பிள்ளைங்களை ஆவிக்குரியவர்களா இப்படி தேவ மகிமையில் தேவனுடைய பாதுகாப்பில் அவங்க வளரணும். உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்கிற்கும் அவங்க விலைக்கு பாதுகாக்கப்படணும்னா கர்த்தரால் மட்டும்தான் அது முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்ம 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. கர்த்தர் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. விசுவாசிச்சிங்கன்னா ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அவர் தான் பாதுகாப்பு, அவர் தான் அரண், அவர் தான் கேடகம், அவர் தான் கோட்டை. சில காலங்கள் நம்ம பிள்ளைகளோட இருப்போம், அதுக்கு பிறகு நாம் இருக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். அந்த பிள்ளை நிமித்தம் இந்த தகப்பன் அவ்வளோ வேதனைப்படுறான். சின்ன வயசுல இருந்தே இருக்குதுன்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் அறிகிற அறிவில் வளருங்க. ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்தே உட்காந்துக்கிட்டு வெறும் கேமா விளையாட வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே வெறும் பேய் படமா பார்க்க வைக்காதீங்க. சில நேரங்கள் அதுவும் உண்மையா இருக்குது. கவனிங்க, நீங்க இந்த உலகத்துல எவைகளோடு அதிகமான நேரம் செலவு செய்கிறீர்களோ அவைகளுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதிகமான டிவி, அதிகமான ஃபோனு, அதிகமான உலக காரியங்களோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்கன்னா அவங்களுடைய தாக்கங்கள் குடும்பங்களில் நிச்சயமாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆண்டு நடத்தட்டும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறான். இதை சொல்லிட்ட உடனே அவர் இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி பாருங்க, படிங்க பார்க்கலாம். இவங்கிட்ட என்ன கேட்கிறாரு? இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். கவனிங்க, நீர் விசுவாசிக்க கூடுமானால். அவன் பாருங்களேன், அவன் சொல்றான், அவன் சொல்றது ரொம்ப முக்கியம். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருங்கி எங்களுக்கு உதவி செய். அதாவது அவன் கேட்குறான், ஐயா நீர் எதையாவது செய்ய முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எங்கள் மேலே இறங்கி எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுக்கு செய்யுங்கன்றான். இவன் சொல்றது ரெண்டுமே தேவனை சார்ந்தது. அதாவது தேவனுடைய வல்லமையை சொல்றான், தேவனுடைய இரக்கத்தை சொல்றான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் அப்படின்னா உங்களுக்கு வல்லமை இருந்தா எப்படி? அவன் ஜெபமே பாருங்களேன், ஐயா உங்களுக்கு வல்லமை இருந்தா உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க, எங்களுக்கு மனது இறங்கி அப்படின்னா தேவனுடைய இரக்கம் எங்கள் மேல இரக்கமா இருந்து செய்யுங்கன்றான். இப்ப தேவன் வல்லமை உள்ளவரா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? தேவன் வல்லமை உள்ளவர்னு நமக்கு தெரியுது. தேவன் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவரா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? தேவன் மனதுருக்கம் உள்ளவரா? உங்க அத்தனை பேர் மேலேயும் தேவன் மனதுருக்கமா தான் இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், ஒவ்வொருவர் மேலும் பூரண அன்பா பூரண கிருபை உள்ளவர். அப்ப நல்லா கவனிங்க, இவன் சொல்ற அந்த ஜெபத்தை கேட்டுட்டு இப்ப நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்னா, உடனே என்னால கூடுமானா கேட்கிற எடுத்துன்னு எங்க கூட்டணுமா? முதல்ல கூட்டுருவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுறான்? வாயிலேயே ஊதுறான்ல, போ அப்படின்னு ஊதிடுவான். இல்லைன்னா டச் போ அப்படின்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிறல்ல, நான் உன்ன சொல்கிறேன், உனக்கு விசுவாசம் இருந்தால் இது கூடும்ன்றாரு. அவர் பாருங்க, அவர் பயங்கரமான ஆளுங்க. அவரு நீ விசுவாசிச்சாதான் இது நடக்கும். எனக்கு வல்லமை இருக்கிறதுனால இது நடக்கும் நீ நினைக்கிறல்ல, எனக்கு வல்லமை இருக்குது இல்லைன்றதை தாண்டி உனக்கு விசுவாசம் இருக்கா? பல ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க, தாங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்காததுனால தேவனுடைய வல்லமை ஏதோ குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையில பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு என் மேல இறக்கமே வராதா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன் ஆனாலும் என்ன ஆசீர்வதிக்க கூடாதா? இல்ல, அவர் ரொம்ப இறக்கமா தான் இருக்கிறாரு. ஆனா என்னன்னா, அவருடைய வல்லமையையும் அவருடைய இரக்கத்தையும் உன் இருதயம் பூரணமா முதல்ல விசுவாசிக்குதா? உன் இருதயம் சந்தேகப்படாம விசுவாசிக்குதான்றதுதான் கேள்வி. தேவன் எனக்கு இதை இறங்கி செய்வார்னு உன் மனம் விசுவாசிக்குதா பாரு. சிலருடைய இருதயத்துல அந்த விசுவாசமே இல்லை. தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய கிருபையையும் அந்த இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா விசுவாசிக்க மாட்டேங்குது.
அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.